Hi friends, welcome back to my channel Modern Tamizhachi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட் Thursday அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட்க்கு ஸ்கூல் லீவ். அதனால அன்னைக்கே ஷாப்பிங் கிளம்பியாச்சு. திடீர்னு என்ன ஷாப்பிங் அப்படின்னு கேட்பீங்க. த்ரிஷன் குட்டிக்கு மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன் வருது. மதுரை சித்திரை திருவிழா டைமில் தான் த்ரிஷன் குட்டிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குது. த்ரிஷனுக்கு, ஷஷுக்கு, அப்புறம் அம்மா அப்பா எல்லாருக்குமே எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு லீவ் இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு கிளம்பணும். முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டோம். காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சு ஒரு 10 o'clock கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முடியலை, லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறமா வீடியோ ஷூட் பண்ணுற வேலை இருந்தது. அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்ப ஒரு 12:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒரே தான் லஞ்சும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்லே லஞ்ச் வேலையை முடிச்சிட்டோம். எங்களுக்கு பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தோம். த்ரிஷன் குட்டிக்கு வீட்டிலே நான் லஞ்ச் ஊட்டிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே ஹோட்டலில் கேர்டு மட்டும் வாங்கி அவனுக்கு ஊட்டி விட்டேன். வெயில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதனால் ஸ்ட்ரைட்டாக போத்தீஸ்குள்ளே தான் போனோம். ப்ரைஸ் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு நினைக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் க்யூட்டாக நிறைய இருந்தது. ஸோ த்ரிஷன் குட்டிக்கு, என்னோடய தங்கச்சி பாப்பாவுக்கு, அம்மா அப்பா எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ட்ராவல் டைமில் த்ரிஷன் குட்டிக்கு என்ன ஃபுட் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே மக்கானா சர்லாக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன். நார்மலாக அதில் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ட்ராவல் டைமில் அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எனக்குமே 2-3 செட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு, ஷஷுக்கும் ஒரு 3 செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரப்போ டைம் ஒரு 11 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஷாப்பிங் போன டயர்ட் அடுத்த நாள் வரைக்குமே எனக்கு இருந்தது. அதனால் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே vlog எடுக்கல. ஒரு 7 மணிக்கு போல் வெளியில் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அடுத்த நாள் உகாதி. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக போனோம். இந்த மாயில் எங்கேயுமே கிடைக்கல. சரி, எங்கேயாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை பக்கத்தில் கிடச்சிது. அங்கே கேட்டு ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் மாவரைச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தான் டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா. பன்னீர் வாங்கி வச்சே பார்த்திங்கன்னா 2 நாள் ஆகிடுச்சு. ரெடி பண்ணுவோன்னு நினச்சி மறந்தே போயிட்டேன். இன்றைக்கி இருக்கிறது ஞாபகம் சரி இன்றைக்கி இந்த ரெசிபியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையுமே க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக வார்ம் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்துடும். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இது கூட ஒரு 6-7 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 கியூப் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஓரளவு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறமா கடைசியில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இது கூட சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
பன்னீர் எப்போவுமே குழம்புல சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் வாட்டரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு ரப்பர் மாதிரியெல்லாம் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா கசூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக வந்து பட்டர் ஒரு க்யூப் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஒரு பக்கம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து சப்பாத்தி திரட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்து சொல்லுங்கள். டின்னர்லாம் முடித்ததுக்கப்புறமா கிச்சன் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக டீப்பாக கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் தமிழ் வருட பிறப்பு. அந்த ரீசன்னால் எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக சோப் போட்டு கழுவி விட்டுட்டு வீடையுமே நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுத்தேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில் அப்போ தான் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ கிச்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணாமல் தான் இருந்தது. இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து விம் போட்டு நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா கையோட வீடு ஃபுல்லாக வந்து மாப் போட்டு எடுத்து வச்சிட்டேன். மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது. சரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்த நாள் தமிழ் வருட பிறப்புங்கிறதுனால சித்திரைக்கனி காண்றது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. ஸோ அதுக்கு தான் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே ஒரே பிளேட்லேயே வச்சிடலாம் அப்படின்னு தான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமுக்குன்னு ரூம் கிடையாது, குட்டி ஒரு டேபிள் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு பிளேட் வைக்கிற அளவுக்கு அதிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். பட் வந்து பத்தலை. அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரூட்டாக மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆப்போசிட்டில் கண்ணாடி வச்சுட்டு பணம் நகை அது எல்லாத்தையுமே வச்சுட்டு அந்த கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது நம்ம அந்த கனியில் முழிச்சோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உப்பு பருப்பு அரிசி மஞ்சள் தூள் எல்லாமே எடுத்து சாமிக்கு வச்சுட்டு நைட்டு போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் டே கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையுமே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அதை வந்து நூலில் கோர்த்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான்
பார்க்கும்போது வீடே வந்து ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இதை ஃபாலோ பண்ணிடுறது. இல்லை வீடியோவில் காமிச்சதே இல்லை, போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3-4 டேஸ் கோவிலுக்கும் சரி இல்லை எங்கேயுமே சரி வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏதோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா தேட்டர் அவ்வளோவா கிடையாது, சுத்தமாகவே இல்லை. ஸோ அதுக்கான தேட்டர் போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனே வந்து எங்ககிட்ட இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை உண்டாயிடுச்சு. ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து கன்சீவாக இருக்கிற நேரம் போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு அப்போவும் போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. அஷு பிறந்து ஒரு 7-8 மாதம் இருக்கும். அந்த டைமில் ஒரு தனுஷ் மூவிக்கு தான் அப்போ தான் போனோம். ஸோ அந்த டைமில் அவன் அழுது, அந்த டைமில் எங்களை மூவியே பார்க்க விடலை. அவனை தூக்கி வச்சுட்டு வெளியில் தான் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் மட்டும்தான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் எப்போ வந்து மூவி போகலாம் அப்படின்னு கேட்டாலும் நான் வரவே இல்லைப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நான் இல்லாமல் அவங்களுமே வந்து சினிமாக்கெலாம் போக மாட்டாங்க. இப்போ 2 குழந்தைங்களாச்சு. அவங்களோட ஆசைக்காக இந்த படத்துக்கு வந்திருக்கோம். காட்ஸில்லா படத்துக்கு தான் வந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னா அந்தந்த ஏஜில் அந்தந்த டைமில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணிடணும். ஒரு சில சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தாலும் சரி, அதை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் காலம் கடந்த பின்னாடி நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட வயசும் போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற விஷயம் தானாக வந்து அமைஞ்சாலும் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்காது. எனக்கு குழந்தை இல்லை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அது வரைக்கும் உங்களோட லைஃபு உங்களோட ரெஸ்பான்சிபிள். லைஃப்பில் ஒரு நிமிடங்களையும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஸோ அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக அமையும். இனி வரும் காலம் இனிமையாய் உதயமாகட்டும். அன்பு உறவுகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்மளோட வீடியோ வர டைமில் தான் எல்லாரையும் நேரில் சந்திக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இன்றைக்கி வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.